அவர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாரு, அவருக்கு வந்து இந்த பழக்கம் இருக்குது, அந்த பழக்கம் இருக்குது. யாருமே வந்து தான் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஆக மாட்டாங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. Satyabama Institute of Science and Technology. Admissions open. ஏகே வராரு வழி விடுறா. ஷியனாக்கு வந்து கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. என்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம். இருக்கப்பட்ட படத்திலே நீங்கள் அவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கூட நாட் பீன் ஸோ நார்மல், ஸ்டிஃபாக இருக்கும், ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. ஹி ஹேஸ் ப்ராப்ளம் வித் சீசோஃபேனியா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அவர் போஸ்ட்லாம் பார்க்கும்போது செமி நியூடாக அவரே போட்டுக்கிட்டாரு. ஏன்னா டெய்லி என்ன சாப்பிட்றேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவர் செல்ஃபி வீடியோவாக இருக்கட்டும், அவர் சாப்பிட்றதா இருக்கட்டும், அதை ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நான் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, அவர் வீடியோ அண்ட் கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா பட்டாயா கேர்ள்ஸ், லேடி பாய், ஹாட் கேர்ள்ஸ், இன்ட்ரெஸ்டட் பிங் மீ அப்படின்ற மாதிரியான கேப்ஷன். எனக்கு அதெல்லாம் தான் கமெண்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கதறியிருக்கேன், அண்ணா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேண்ணா, அண்ணா நான் தான்ண்ணா என்கிட்டயாவது பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. யாரையுமே என்னால் பிடிக்க முடியல பிரதர். ஒரு உண்மை தெரியாமே இதனால் அவர் அப்படி ஆகிட்டாருக்கு, இதனால் அவர் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்கிற எனக்கு அப்படி தான் ஆரம்பிச்சு. அண்ட் ஐ ஷோ இது மயக்கம் என்ன செகண்ட் ஹாஃபில் வரக்கு தனுஷ் சார் தான் உங்களுக்கு வாய்ஸஸ்லாம் கேட்கும். நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். சமீபத்தில் நடிகர் ஸ்ரீயோட இன்ஸ்டாகிராம் பகுதியை பார்க்கும்போது எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே நினைக்க தோணுது. பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல வளம் வந்து நல்லா நடிச்சிட்டு நிறைய நல்ல படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது சமீபத்தில் கடைசியாக இருக்கப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப், ஒரு 2 years இருக்கும் கேப். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில, நிறைய பேரால் அவரை ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த போஸ்டெல்லாம் பார்க்கும்போது பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருந்துச்சு. அஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, எல்லாரையும் விட ஒரு கோஸ்டாராக ட்ராவல் ஃபார் 3 years மற்றவங்கள விட எனக்கு அந்த தாக்கம் அதிகம். ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். ஆமாம், ஏன்னா எங்கள் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த செலெக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆடிஷன் த மோஸ்ட் ப்ரைவேட் பர்சன் அப்படின்னா ஸ்ரீ தான். அவர் பேசுகிறதாவே இருக்கட்டும், எதுவாகவே இருக்கட்டும், சச் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நான் பார்த்த ஒரு ஆள் அவர் தான். அண்டு நிறைய மற்ற கோஆர்டிஸ்ட்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கும் அவருக்குமே காம்பினேஷன்ஸ் அதிகமாக வரும். நிறைய த்ரூஅவுட்டாக வந்து ஜேர்னியாக வந்து ட்ராவல் பண்ணினோம் அப்படின்னா நானும் அவர் தான். அண்ட் என்கிட்ட அவர் பழகினது இட்ஸ் அன்பிலீவபிள். ஏன்னா வந்து அவரோட நேச்சர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி ஐ கேன் பி ராங். ஏன்னா நான் என் கூட பழகினதுக்கு நான் வச்சு தானே நான் சொல்ல முடியும். மற்றவங்களோட எப்படி இருக்கேன், என்னை வந்து பயங்கர ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் உள்ளே வந்தபோது ஐ வாஸ் லிட்ரலி கிட் தான். நான் அப்போ ஆடிஷன் அட்டன் பண்ணி வரும்போது எல்லாருமே என்னை விட பெரியவங்க தான். அங்கே இருந்தவங்க எல்லாரையுமே அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். பட் அங்கே இருந்தவங்க எல்லாரோடையும் விட எனக்கும் அவருக்கும் இருந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப பயங்கரமான பாண்டிங். ரொம்ப ஒரு ஒரு சின்ன சீனாக இருக்கட்டும், அந்த சீன் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மார்னிங் நம்மளை கூப்பிட்டுட்டு சாயங்காலம் கூட எடுக்கலாம். அந்த ப்ரொடக்ஷன் விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா. அவர் வந்து அந்த சீன் உள்ள போயிட்டார் அப்படின்னா என்னையும் உள்ள எடுத்துகிட்டு வருவார். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். இப்போல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடிச்சிட்டாங்கன்னா போயிட்டு கேரவனில் உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ வா உள்ள இண்டல்ஜ் உன்னையும் உள்ள சப்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மெமரிஸ் தான் எனக்கு ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் டு பி ஃப்ராங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்பலை. சரி, ஓகே, ஒரு ஒரு ஸ்டாராக இருக்கார் அண்டு இந்த மாதிரி அவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது தான் ஒரு தாட் எனக்கு. அண்ட் அவர் அந்த மாதிரி ஒரு பர்சனும் கிடையாதுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரி, எனக்கு அது ஃபஸ்ட்டு ஷேர் ஆகும்போது ஐ கேவ் ஹிம் அ கால். எனக்கு பழைய நம்பர் தான் இருந்தது. அண்ட் ஒரு 10 years நாங்கள் நேரில் பார்த்துக்கவே இல்லை. நான் கூட அவர்கிட்ட ஃபோனில் பேசி ஒரு 2.5 வருஷம் அப்படி கூட இருக்கும். நான் சும்மா ஜென்ரலாக கால் பண்ணேன். எனக்கு ஃபோனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சேன், மெசேஜுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அண்ட் அப்புறம் வந்து
நான் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டேன். ஏன்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியாம அத பத்தி வந்து கமெண்ட் பண்றதுன்றது ரொம்ப தப்பு இல்லையா? இப்ப நெறைய பேர் வந்து ஏதாவது ஒரு டாபிக்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கற்பனையில பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதுல உண்மைக்கு இருக்கா இல்லன்னு கூட தெரியாது. அதுக்குள்ள எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடும். அவருக்கு என்ன இப்படி ஆயிட்டாரு, அவர் அப்படி ஆயிட்டாருன்ற மாரி. ஸோ நம்ம ஏன் அப்படி பண்ணணுன்றதுனால ஐ வாஸ் ஸோ சைலண்ட் ஆன் இட். அண்ட் நேத்திக்கு முந்தா நேத்திலாம் ஸ்ரீ அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேசும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. ஓ! இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு என்ன நடந்திருந்துச்சு? அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா, அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஷியனாக்கு வந்து கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. சைக்காட்ரிக்கா இப்போ நார்மலாக நமக்கே வந்து டிப்ரெஷன் அப்படின்றது இப்போலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்பவும் யாரும் கேர் பண்ணுறதில்ல. தானாக வரும், தானா போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அது நம்மளுக்கு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். ஏன் உங்களுக்கே கூட நல்லா தெரிஞ்சிருக்கும். வி ஹேவ் ஒர்க் டுகெதர் இன் அ சீரியல். நான் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு 6 மாதம் அட்மிட் ஆயிருந்தேன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்றது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்திருக்கு. நான் மனசார ஃபீல் பண்ணது என்னன்னா, அவர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து இந்த பழக்கம் இருக்கு, அந்த பழக்கம் இருக்கு. நார்மலா யாருமே வந்து தான் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஆக மாட்டாங்க. கண்டிப்பா இல்ல. தேர் இஸ் அ ரீசன். லைக் நம்மளா இல்லைன்னும் போது தான் நமக்கு இந்த விஷயம்லாம் வருது. பட் சில பேர் வந்து அதே மெயின் பாயிண்டா வச்சு பேசும்போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசியிருந்தீங்களா? ஆக்சுவலி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசல. நான் அந்த இன்டர்வியூ பார்த்து தான் எனக்கே தெரிய வந்தது. என்ன அதுக்கு முன்னாடிலாம் கேட்டாங்க, நீங்க ஏன் ஓப்பன் அப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு ஐ வில் ஸ்பீக். ஒரு உண்மை என்னன்னு தெரியாம நம்ம போயிட்டு கண்டதை பேசுறது, அதுவும் என்னோட அண்ணனுக்கு நான் போய் பேசுறதுன்றது ரொம்ப தப்பாயிடும் இல்லையா? இதெல்லாம் ஷேர் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஒரு 3 days 4 days ஆச்சு இல்லையா? டெய்லி ஐ எம் ஃபாலோயிங் ஹிம். அவர் டெய்லி இன்னும் ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. ஸோ நமக்கு அப்பவே தெரிய வேண்டாமா அவரா இல்லை. நான் போயிட்டு அவரோட போஸ்ட்டில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் கதறியிருக்கேன். அண்ணா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேண்ணா, அண்ணா நான் தான்ண்ணா, என்கிட்டயாவது பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. யாரையுமே என்னால் பிடிக்க முடியல பிரதர். அவங்க பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? அவங்க கிட்ட பேசி அதுதான் நான் சொல்கிறேன். டோட்டலி வி ஆர் பிளாங்க். எங்களுக்கு எங்கே இருக்காங்க எதுவுமே எங்களுக்கு தெரியும். பட் ஹி இஸ் லிவிங் அலோன் இல்ல? அது மட்டும் நமக்கு தெரியுது. அதுக்கு யாராக இருந்தாலும் அந்த விஷயம் மட்டும் சொல்லிடுவாங்க. அண்ட் சம்திங் இஸ் ஹாண்டிங் ஹிம் இன்சைட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டேர்ம் அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஹி ஹேஸ் ப்ராப்ளம் வித் சீசோஃபர்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சீசோஃபர்னியானா ஒரு எக்ஸாம்பிள், மயக்கம் என்ன செகண்ட் ஹாஃபில் வர தனுஷ் சார் மாதிரி தான். உங்களுக்கு வாய்ஸஸ்லாம் கேட்கும். நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன். ஓகே. சீசோஃபோனியாவில் நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன். அண்டு இங்கே யாராவது இருந்தீங்கன்னா என்னோட பேக்கில் என்னோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்குது, முடிஞ்சா எடுங்க. என்னோட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி வெரி நார்மல் கண்டிஷன். நான் இந்த இன்டர்வியூவில் வந்து இதை எந்த ஒரு ஆக்டராக இருந்தாலும் காமிப்பான். அதை காமிச்சா அவனுக்கு தான் போக போகுது வாய்ப்பு. பட் எதனால நான் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்ரீ அண்ணான்ற ஒரு அண்ணா எனக்கு தெரிஞ்சவர்ன்றதுனால, நிறைய பேருக்கு தெரியுன்றதுனால அவரை காட்டுறோம். இன்னைக்கு தெரியாத எத்தனை ஸ்ரீ இருக்காங்க உலகத்துல. எதனால வருது இந்த மாதிரி? நார்மலாக இருக்கிற டிப்ரெஷன் தான். ஜஸ்ட் ஓவர் திங்கிங் அண்ட் டிப்ரெஷன்ன்றீங்களா? ஓவர் திங்கிங்ன்றதை தாண்டி லோன்லினஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. யாருமே இருந்தாலும் லோன்லியாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஓவர் திங்கிங்கே பண்ண மாட்டீங்களே. உங்களுக்கு சுற்றி ஒரு 2 பேர் இருந்துட்டாங்கன்னா போதுமே. எனக்கு அந்த மாதிரி இல்லை யாருமே. ஸோ நான் அப்போது எனக்கு அப்படி தான் ஆரம்பிச்சது. அண்ட் ஐ ஷோ இது இது என்னோட ஹாஸ்பிட்டல் இதுவானது, நீங்களே பாருங்கள்.
நான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே சொல்கிறதுனா ஆக்டிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரொஃபஷனாகவுமே இருக்கட்டுமே, நம்ம வந்து யாருக்கும் வந்து ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கான வாய்ப்பு வந்து வரும்னா அது டெஃபினட்டாக வரும். நம்மளோட ஜேர்னியில் நம்ம கரெக்டாக இருக்க போகிறோம். பட் இதுதான் வாழ்க்கைன்னு எல்லாருமே நான் எடுத்துக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸுமே. நான் அப்போல்லாம் டிப்ரெஷனில் தந்த இன்டர்வியூலலாம் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு என்ன தர வந்து நீ பேசுகிறதுக்கு செத்து போயிடுன்னு கமெண்ட் போட்டிருக்கான் ஒருத்தர். அதை நான் படிக்கிறது வேற, எங்கள் அம்மா அதை படித்தா எப்படி இருக்கும்? வேற கமெண்ட்டே உனக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒருத்தன் வந்து சாகிற அளவுக்கு நீ கமெண்ட் போடுற அப்படின்னா அதை படிக்கும்போது அவனுக்கே அவன் மேலே வெறுப்பு வருமா, இல்லச்ச எவனோ ஒருத்தன் அடிச்சிருக்கான்ற தாட் ஃபஸ்ட்டு வருமா? ஓகே, நீங்க லாஸ்டா பேசியிருந்தீங்களா அவர்கிட்ட ஃபோன் கால் 2 இயர்ஸ் ஆகும்னு 2 சொல்லியிருந்தீங்க. வருஷம் முன்னாடி. ஓகே, என்ன பேசியிருந்தீங்க? ரொம்ப நார்மல். என்ன எந்த டைம்ல தான் இருக்கப்பட்ட டைம்லையா? அந்த டைமில் தான். ஆக்சுவலி அது ரொம்ப மினிமலிஸ்டிக்கான கான்வர்சேஷன் தான். ஒரு 25 செகண்ட்லேருந்து 30 செகண்ட். எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கேன்டா, ஆல் குட், நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, சும்மா நார்மலான ஒரு கான்வர்சேஷனாக தான் இருந்தது. அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி. ரொம்ப வருஷம் ஆனனே ஒரு படம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஆக்டராக, ஒரு டேரக்டராக எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்தது. அந்த இருக்கப்பட்டு படத்திலே நீங்கள் அவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இட் வுட் நாட் பீன் ஸோ நார்மல். ஸ்டிஃபாக இருக்கும், ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. ஆமாம், ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நான் அப்போ நினச்சது என்னென்னா, கேரக்டருக்காக அப்படி பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் தாட் எனக்கு இருந்தது. இந்த வீடியோஸே அப்படி தாங்க நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இதில் எனக்கும் அவருக்கும் ஒத்து போகும். அப்போலேருந்தே சூசி, அவர் ரொம்ப சூசி. ஒரு கதையாக இருக்கட்டும், அந்த கதையை வந்து ஒரு ஆக்டராக அவர் படித்து நான் பார்த்தது இல்லை. ஃபஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக படிப்பார், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவார். அந்தளவுக்கு இஸ் டோட்டலி டேலண்டட். எங்கள் செட்லே டேலண்டட்னா அவர் தான். அந்த ஒரு டக்குனு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணதுன்றது அவர் தான் முதல்ல. அதே சமயத்தில் அவருக்கு வந்து இந்த டைரக்ஷன் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இல்லை? இருக்கப்பட்டில் ஃபர்ஸ்ட் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் போகிறதா இருந்தார், அதுக்கப்புறமா தான் ஆக்டர் ஆனேன். இல்லை, எனக்கு அந்த விஷயம் தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து அவருக்கு சம்பளம், ஆமாம் சம்பளம் அதை வந்து நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சுறாங்க. பட் வந்து என்ன ஆச்சுன்றது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிலருக்கு ஏன் மீடியா பீப்புள் இதுதான் ஆயிருக்குன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. தெரிஞ்சது அவங்களுக்கு தான். ஒரு உண்மை தெரியாமே இதனால் அவர் அப்படி ஆயிட்டாருக்கு, இதனால் அவர் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்கிற நியூஸ் அப்படியே வளருது இல்லை? இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் அக்செப்டபுளாக இல்லை. ஏன் அப்படி ஒருத்தர் ஆயிருக்காருன்னு தெரிய வருது இல்லை? அப்போ நமக்கு நார்மலாக என்ன பண்ணணும்? சரி, அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டோம், நீங்கள் அதை அமுச்சிக்கிட்டே இருப்பீங்களா? ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செய்வீங்களா? இங்கன்னா அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. பட் அவரே போஸ்ட் போட்டு இருந்தார்ல, எனக்கு வந்து இவங்க இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து காசு கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே போட்டு. அதை தான் சொல்றேன், அவர் போட்டிருக்காரு. பட் அதை வச்சு மட்டுமே நம்ம பேசிட முடியாதுல்ல எதுவுமே. ரெண்டு காயினுக்கு வந்து ரெண்டு சைடுமே இருக்குல்ல. என்ன அங்கே ஆயிருக்குன்ற நியூஸும் நமக்கு தெரிய வரணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அண்ணா எப்படி இருக்காருன்றதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவருக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அதுக்கு எல்லாருக்குமே இருக்குது தலைவா. இன்னி மட்டும் ஆர்டிஸ்டுக்கான ப்ராப்பர் பேமெண்ட்ஸ் வராதது, அதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்ல வர்றதுன்னா, ரொம்ப ஒரு பேஷனேட்டடாக நமக்கு ஒன்று கிட்ட கிடைக்கலேன்றதுனால ரொம்ப உள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். வேற ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுக்கலாம். நம்ம அதையே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால தான் ஓவர் திங்கிங்லேருந்து எல்லாமே ஆரம்பிக்குது. ஓகே, நீங்களுமே வந்து அந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதை விட ஒரு 2% கம்மியாக இருந்தீங்க. பட் இப்போ அவர் போஸ்ட்லாம் பார்க்கும்போது செமி நியூடாக அவரே போட்டுக்கிட்டாரு.
அது actually செமி சொல்ல நியூடா வேண்டாம். அவரே ஆமா. போட்டுக்கிறாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, டெய்லி என்ன சாப்பிடுறேன், என்ன பண்றேன் அப்படின்னு அவர் செல்ஃபி வீடியோவா இருக்கட்டும், அவர் சாப்பிடுறதா இருக்கட்டும், அத ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருக்காருல்ல. See, நான் தான் உங்கள்ட்ட சொல்றேனே, அவருக்கு சப்பாத்தி கிண்டும்போது, பொரியல் சமைக்கும் போதெல்லாம் இதை யாரும் பெருசா எடுத்துக்கல. இப்படி ஒரு வீடியோ வரும்போது தான் அது வந்து சென்சேஷன். பட் அது ஒரிஜினல் அக்கவுண்டானே நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. அது ரொம்ப நான் வருஷமா அப்படிதான் நம்பினேன். ஓகே. நான் நம்பவே இல்லை. நான் அடிச்சு சொல்லிட்டேன், இது விஷயம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலன்னு சொல்லுங்களேன். நான் பார்த்தே இப்போ 10 வருஷம் ஆகுது. அப்போ என்னோட அசம்ஷன் அதுவாக தானே இருக்கும். நான் அவங்க ஃப்ரெண்டோட இன்டர்வியூல தான் இது ஸ்ரீ தான் அப்படின்னு சொன்னதான் எனக்கே ஷாக் ஆச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆச்சு. ஏன் நாங்களே எங்கள் கேங்லேயே நாங்கள் பேசிக்கிட்டோம். அப்போ கூட நாங்கள் நம்பலை. ஏன்னா அவரை இந்த மாதிரிலாம் சான்ஸே கிடையாது. அவர் அவர் பயங்கர ராயலான கேரக்டர். அவரை கேரி பண்ணுற விதமே அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கும்போதே அவரைச்சா அவருக்கு இப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும்ல நமக்கு. அவரை பார்க்கச்சே அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே. இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இது வந்து டக்கு டக்குன்னு இதெல்லாம் சால்வ் ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒரு கனவாக இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இந்த நியூட் வீடியோ அண்ட் கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா பட்டாயா கேர்ள்ஸ், லேடி பாய், ஹாட் கேர்ள்ஸ், இன்ட்ரெஸ்டட், பிங் மீ அப்படின்ற மாதிரியான கேப்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் தான் எனக்கு அது பேசுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த விஷயம். ஏன்னா அவர் அப்படி கிடையாது. நான் தான் சொல்கிறேனே, இப்போதைக்கு அவராக கிடையாது. நான் அதை மட்டும் சொல்லிடுவேன். நான் அதை மட்டும் ஃப்ராங்காக வி கேன் அஷ்யூர் தட். ஏன்னா வந்து எந்த ஒரு செடட்டிவாக இருக்கட்டும், ட்ரக்காக இருக்கட்டும், அந்த ட்ரக்கு வந்து தெளிகிற ஒரு ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அது தெளியச்சு அட்லீஸ்ட் நம்ம இதை பார்ப்போமா இல்லையா, ஓ நம்ம இப்படி பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸே அவருக்கு இல்லைன்னும் போது நீங்கள் எப்படி அவரை ஜட்ஜ் பண்ண முடியும்? சீசோஃபினியா அப்படின்றது இட்ஸ் நாட் சோ அதை வந்து சும்மா நம்ம பட் அவருக்கு அதுதான் வந்திருக்குது. ஆமா அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ஆமா இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதானே சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரிலாம் அவரை பார்த்ததே இல்லை பிரதர். அண்ட் ஓகே, டிப்ரெஷன் அப்படின்றதுக்கு இன்னும் எல்லாருக்குமே இருக்குது லைஃப்பில். பட் இந்த ஒரு எக்ஸ்டிங்க்ட் வந்து யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே ஷாக்கிங். இன்னி மட்டும் நம்ப முடியலன்னு ஒருத்தங்க சொல்கிறான் அப்படின்னா அது பயங்கரமான ஷாக்கிங்காக தானே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுற கேரக்டரும் அவர் இல்லை. எனக்கு ஒரு வேளை கெஸ் தான் இது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே, இப்போ நம்ம கெரியர் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த ஒரு ஏஜில் நம்ம இந்த கோலை செட் பண்ணணுன்ற ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். நமக்கே ஒரு ஐடியா இருக்கும். ஒருவேளை அதோட லிமிட்டேஷன்ஸ் தாண்டதால் இப்படி ஆச்சான்றதும் எனக்கு தெரியல. கெஸ் தான் இது. ஸோ இவரை என்ன பண்ணால் க்யூர் ஆக்கலாம் இப்போது ஸ்ரீ அவரை? நீட் அ ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் போகணும். அண்டு எனக்கு இதை பற்றி தெரியாத நினைக்கிறேன். எனக்கு நானே ஒரு பேஷண்ட்ன்றதுனால நான் இதை பற்றி பேசினா சுத்தமாக செல்ஃப் எடுக்காது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் இந்த ஃபேஸ். ஆனால் வந்து ஒன்னே ஒன்று தான், இந்த எக்ஸ்ட்ரீமோட வந்து ஸ்டாப் ஆச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தாண்டிலாம் நான்லாம் பார்த்துருக்க முடியாது. ஸோ அஸ் அ கோஸ்டாராக அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஹவு எமோஷ்னலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அவர் இந்த மாதிரி பார்க்குறது? ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருக்கும். அது ரொம்ப உங்களுக்கு சுற்றி வெளிச்சம் இருந்தால் கூட உங்களை சுற்றி கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போவுமே ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்க மாத்திரைலாம் யோசிச்சிங்கன்னா, நான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு நான் உட்காந்துருவேன். எனக்கு 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் டயர்டாகவே இருக்கும் உடம்பு. எனக்கு வந்து என் மனசு வந்து ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லணும்னா ஆக்டிவாக இருக்க முடியாது. இந்த அளவுக்கு வந்து அதோட செடேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எங்களுக்கு. பட் அதெல்லாம் பண்ணதாங்க டாக்டரால் தான் நான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன். அது வேறு விஷயம் சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளுக்கு நான் சொல்கிறது என்ன, டோன்ட் டேக், எதுவாக வேணா இருக்கட்டும், ரொம்ப எடுத்துக்காதீங்க. ஓகே, சினிமாலன்னா எனக்கு என்ன கெரியரே இல்லையா லைஃப்பில்?
சினிமாலனா அவ்வளோதான், நான் எங்கள் லைஃப்பில் வேறு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்றதான் என்னோட கொஷின் மார்க்காக இருக்குது. பட் அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சா போதும். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் பிரதர். நம்ம ரோட்டில் ஒருத்தங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போதே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளோட ட்ராவல் பண்ணியிருக்காரு ஒருத்தர், அவர் அந்த இடத்துல இருக்கும்போது எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? யாராக இருந்தாலுமே கூட்டிகிட்டு வந்து நல்லா ஆக்கணும் தான் இருக்கும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எண்ட் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்டு கூட ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சீக்கிரம் ஒரு க்யூர் ஆகி மறுபடியும் ஒரு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப பாடான் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ சீக்கிரமாகவே அவர் வந்து குணமாகி திரையில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. டெஃபினெட்லி. அண்ட் மக்களே எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே இருக்குது மென்டல் ட்ராமாஸ் இல்லாத பர்சன் உலகத்திலே கிடையாது. எனக்கு டெய்லியும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், லோன்லினஸ் குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா எனக்கு வேணும்ன்ட்டே நம்ம தனியாக இருக்கிறது வேற, தனிமையை தேடி போகிறதுன்றது வேற. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் பேரண்ட்ஸ் யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்கள பாருங்கள், எங்கே இருந்தாலும் டெய்லி பேசுங்க. அண்ட் அவங்கள இதுக்கு எதனால இந்த அளவுக்கு எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, இன்னொரு வாட்டி மீடியானே கிடையாது, எங்கேயுமே இப்படி ஒரு பர்சன் வந்து அஃபெக்ட் ஆக கூடாதுன்றது தான் எல்லாரோட ஆசையும். ஸோ ப்ளீஸ் பசங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பார்த்துக்கோங்க அவங்களன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Satyabama Institute of Science and Technology. Admissions open. ஏகே வராரு, வழி விடுறா.